தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான தேர்தல் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகளை தொடங்க அறிவுறுத்தியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகளை தொடங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா அறிவுறுத்தியுள்ளார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் முதல்வர் விஜய் போட்டியிட்டு 2லுமே வெற்றி பெற்றார். அதில் திருச்சி கிழக்கில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அப்போதே அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியிலும், ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதியிலும், சத்யபாமா தாராபுரம் தொகுதியிலும், இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த 4 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார். முதல் கட்டமாக வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தியது மட்டும் இல்லாமல் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய துணை ராணுவத்தின் பட்டியலை தேர்தல் ஆணையம் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி 5 தொகுதிகளுக்கான தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள், வாக்காளர்களின் எண்ணிக்கை, வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட தேர்தல் நடத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை வரும் 22ஆம் தேதி அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று 5 மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அடுத்த மாதம் இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பு எனவும், ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு தேர்தலுக்கான முன் ஏற்பாடு பணிகள் தொடங்கியுள்ளது கவனம் பெற்றுள்ளது.